मानसिक कलर गाय वच्चे वच्चे अर्ध सेकंड வந்துச்சு bro ஓஜியா ஓஜி ஓஜி லூடோ கிங் வாயில வேறதா வந்துரும் காமிச்சறா ஓஜி டிவில வாயிலே மிதிப்பண்டா ஓஜி லூடோ கிங் இஸ் பேக் சைட்டிங் இடிச்சு தள்ளிட்டு இடிக்கிறதுக்கு வேற பில்டிங் இல்லாம கொல்கத்தா போயிருக்காரு. என்ன அதுக்காக அவர் ஒரு வேலையா போயிருக்காரு. அவர் பாகிஸ்தான் வாருக்கு பயந்து ஓடிச்சாருலாம் இருந்தப்பா நினைச்சாங்க. பங்களாதேஷ்ட வாரத்துல நாளைக்கு வந்து வெற்றி போடிந்துருவாரு பாத்தீங்கல்ல. ரொம்ப உக்கிரமா ஆரஞ்சா போடுறாடியா ஆரஞ்சு பிளேயர் எனக்கு ஆரஞ்சு பிளேயர் அதுக்கப்புறம் நான் முட்டை பிளேயர் ப்ரோ முட்டை அப்படிதான் வெளியே வந்ததுக்கப்புறம் உக்கிரமா அடிப்பானுங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஜனநாயகம் எல்லாம் பேசிட்டு போயிட்டான். இவன் பேசுறதுக்கு என்ன எழுத்து போட்டு மிதிச்சானுங்க நேரத்துலாம். மல்லு மண்டை இல்லைங்க ஆளே காணும் நல்ல இந்த லூடோ கிங் ஆயிட்டாரு தெரியுங்களா? பாத்தீங்களா பாக்கல என்னது லூடோ கிங் ஆயிட்டாரு. அப்படி என்ன பண்ணி லூடோ கிங் ஆயிட்டாரு? அவர் லூடோ கிங் அதுக்கு எடிட்லாம் போட்டேன் பாத்து. அது போட்டீங்க ஜனநாயகம் தானே அதுல அடிச்சீங்க. இவர் அடிக்கலையே. அடிச்சது ஜனநாயகம் தான். அடிச்சது ஜனநாயகம் இல்லையா? இவர் தான் அடிச்சது. ப்ரோ ஒரு கெட்ட வாத்து ஒண்ணு இருக்கு அடிச்சு எடுத்துங்க. அவரே நம்ம இங்க பாரு அறிவு வந்திருக்காரு. யாராவது லைவ் போட்டு விடுங்கப்பா அறிவுக்கு. இவரு போடுவார் கேஜ் போடுவார். மல்லு வந்துட்டாரியா இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம். மரியாதை கொடுங்க. சரி லைவ் போட்டு விடுங்க 2 பீஸ் பாக்கட்டும். தாவூத் பாய் தாவூத் பாய் லூடோ கிங் ஏதாவது பேசுங்க. தாவூத் பாய் அப்படிதான் என் மரியாதை கொடுத்தோம். அவர் மரியாதை ஏத்துக்கிதான் கலாய்க்கிறோம்னு சொல்லி கோவப்பட்டாரியா? அந்த பறவை ஒன்று ஃபாலோ பண்றியா? இல்ல ப்ரோ. தேங்க் யூ ஆனர் தேங்க் யூ. மதுரைக்கு பார்த்தல இப்ப நீ அவரை ஃபாலோ பண்ணு ப்ரோ. மல்ல நீ எல்லாம் நான் லூடோ கிங் கேஜிராஜ் தான் ஒரிஜினல் லூடோ கிங். முடிஞ்சா அவர்கிட்ட மோதி பாரு. போயிட்டுக்கறா வாயாடா அது. ப்ரோ இதே கொண்டு போவோம். ஆரம்பத்துல இருந்து வெட்டுப்பட்ட அங்க பாரு ரத்த ருசி பார்க்காம போக மாட்டேன். நான் விளையாட பெரிய விளையாட வாங்கியா உன்னை பத்தி பெருமையா தான் ப்ரோ பேசிட்டு நிக்கிறேன். பத்தி நான் ஏதாவது தப்பா பேசினேன்னா இப்பதான் நிம்மதியா இருக்கு. மறுபடியும் பேசாம இருக்காரு நினைக்கிறேன். போட்டு ஓடுறாரு. ஆமா எல்லாரும் கேச்சிருக்கீங்க. நீ இப்பதான் கேட்கணும் என்ன பாம்புன்னு. 2 பாம்பு. நமக்கு கொம்பு ரொம்ப உக்கிரமா ஒருத்தன் ஓடி வரான். தம்பி சரியில்லப்பா. அங்க அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கீங்களா? கூட்டம் கொத்து இல்லைன்னா 2 போட்டு மலையில உட்காரு.
எந்த போட்டு மலையில உட்காரலாம் இல்லைன்னா என்ன போட்டு உட்கார போட்டு தள்ளலாம். என்ன போட்டு உட்கார இப்ப மழையில உட்காரலாம். எதையும் திட்டம் போடுவதில்லை, அதுவே நடக்கிறது. கருப்பா அடிப்பேன். இந்த காயின் தள்ளிடலாம் எட்டக்கலை. புகழாதீங்க ப்ரோ, இப்படி புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க. சாணியில செருப்பு சாணியில முட்டி அடிப்பேன். நீங்க ஏன் அப்படி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க? பல்கத்தால போடுறது வந்து இப்படி ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க முன்னாடி மாதிரிலாம் சுத்தம் பண்ணீங்க. போயா அப்படி அம்மா பேசுங்க. ஆஹா. என்ன எல்லாம் தாண்டி போகாம உட்கார பண்ணிக்கிறீங்க, என்ன கதை? அண்ணன் எல்லாம் எப்ப வெள்ளச்சாமி வீட்டுல உட்காந்து ஏன்டா எல்லாம் வெள்ளச்சாமி வீட்டுல உட்காந்து வெள்ளை அடிச்சுட்டு இருக்கிறோம். ஏய், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்கேயே இருந்துப்பேன். கேட்டா பலமனையா குச்சினடா பண்ண போறீங்க? எனக்கு புரியடா. கோபுரானுங்களா வெள்ளச்சாமி வீட்டுல வெள்ளை அடிச்சுட்டு இருக்கிறோம். வேலை முடிஞ்சோன்னு கிளம்பிடுவோம். வேற காய்கறி விடுறதுக்கு இருக்குதா இந்த என்கிட்ட ஒன்று இருக்க முன்னாடி கொண்டு போலாம். எதுக்கு நீ போட்டு தாட்டி போட்டு போறது உய்யால அப்படிப்பட்ட ஆளா ப்ரோ? நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. தெரியாம நடந்துச்சு. அங்க ஒரு வேட்டி வந்து போட்டு ஓடுறான் பாரு ப்ரோ. ஃபீனிக்ஸ் பரவ ப்ரோ, அப்படிதான் ப்ரோ. அடிக்க அடிக்க வெளியே வரணும் ப்ரோ, மறுபடியும் அடிச்சு உள்ள அடிக்கணும். போட்டுறக்கூடாதா? என்ன டக்குனு 6 போயிடுச்சு. ஓகே, இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஏன் ப்ரோ வர பாவம் ரெக்கல் பண்ணாதீங்க ப்ரோ. மியூட் போட்டிருக்காங்க, மேல அப்படியே அடிப்பி. ஹரி ப்ரோ இல்லாத பூச்சி தெரியும்ல, போன வாரம் அந்த அடி அடிச்சாங்க, அப்படியே எந்திச்சு வந்துட்டாரு ப்ரோ அவரு. உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா? இப்படிதான் கமான் ப்ரோ, கமான் பாப்பா மாமி. 2 அடி போடு. உள்ள தெரியல முன்னேறி மகன் அவனை. இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது ப்ரோ, மிகவும் தவறான விஷயம். தவறான விஷயம், தவறான ஆமா, அண்ணன் எதா இருந்தாலும் நியாயமா தான் பேசுவாரு. முன்னாடி போயிட்டீங்கல்ல, நீ மடி போக்காரு பேசுறதுக்கு போயிட்டு. சரி போங்க. ஃப்ரீயா போலையா? போயா ஒருத்த வரமாட்டான் வெளியே. 6 போடதான் அவர் வெயிட் பண்ணிட்டு 7 தான். என்ன ப்ரோ இருந்த ஒரு காயின் உள்ள சுட்டீங்க? யாருக்கு? அவ்வளவுதான். அவர் வெளியே வந்துட்டாரு. யாரு இந்த வேலையை பார்த்தது? வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமி தான். வெள்ளச்சாமி தான் உக்கிரமான ஆளாச்சு. அந்த வேலையை செய்யறது வேற யாராவது செய்வான், வெள்ளச்சாமி தான் செய்வான். அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இந்த சில்லாவிலே தொழில் இருக்க மனுஷன் அவர் தான். அவருக்கு அடுத்து நான் மனுஷ ஜென்மம் தானா ப்ரோ? நான் இனிமேல் ரூமே கிரியேட் பண்ணல ப்ரோ, வேற யாராவது கிரியேட் பண்ணி இன்வைட் பண்ணல. மனசுடிஞ்சு பேசக்கூடாது. கிரியேட் பண்ணது எனக்கு இன்னுமே சரியில்லை ப்ரோ. ப்ரோ போன இனிமே பண்ணி கிரியேட் பண்ணிட்டு சைடுல உட்காந்துக்கோ. விளையாடுற இல்லையா? கிரியேட் பண்ணிட்டு சைடு ஸ்பெக்டர்ல போய் உட்காந்துக்கோ. நாங்க விளையாடுறோம் ப்ரோ. மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அவரை பகைச்சுக்கிட்டு எல்லாம் இந்த லூடோல ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க கண்ட்ரோல்ல இல்லாதப்பவே உங்க கண்ணியா மாறுறாரு. உங்க கண்ட்ரோல்ல வந்துட்டாருன்னா பாருங்க, உக்கிரமா அடிப்பாரு. படக்குன்னு வெளியே என்னப்பா யார் படிச்சது? ஒண்ணு உள்ளே உட்கார
வெள்ளச்சாமின்னா வெள்ளச்சாமி தான். கடுமைமே முடிக்கடா அப்படி. ஐயோ ஏண்டா பொண்ணு போலிற அவஸ்தை பாக்குதா? இல்ல ப்ரோ, இன்னொரு 6 விழுந்துருந்தா நான் வந்திருக்காங்க. நீ அது சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஒண்ணுதான் சொன்ன மாதிரி இருக்குது. அரிசியே போடணும்ல ப்ரோ. 4 வருஷத்துக்கு உள்ளே உட்காந்து இருந்தாலும் அநீதி நடந்திருக்க கூடாது. 4th ஸ்லாட் எனக்கு தான் ப்ரோ, அதெல்லாம் பழகிடுச்சு. உண்மை சொல்லாத ப்ரோ. நீங்க சங்கிலி வச்சு உட்கார வச்சாங்க, அதுல எடுத்து கொடுத்தாங்களே ஸ்கிரீன்ஷாட். சொல்றதுதான் பாரு. வரண்டா வர எங்க ஒரு ஆள் ஒரு பீஸ் காண ஓடிடுச்சு. லூடோ கிங்க காணோம். லூடோ கிங் காணோம். சமைச்சிட்டு இருந்திருக்கும் ப்ரோ. அவரும் அதை பதிவு. நீ இல்ல ப்ரோ, நீ லூடோ கிங் இல்ல ப்ரோ. லூடோ கிங் முன்னாடி ஒருத்தர். நீ லூடோ கிங் ப்ரோ, அவரு லூடோ கிங் ப்ரோ. அது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பழைய எடிட் பண்ணீங்க. ஐயா செல்லச்சாமி, செல்லச்சாமி வணக்கம். செல்லச்சாமி ஒண்ணு போட வணக்கம். வெயிட் பண்ணி ஒண்ணு போடுற வேண்டிக்கிட்டு இருக்கான் பாரு. தூ போட்டுதல என்ன சவி. இன்னைக்கு ஒயிட் தான், வெள்ளச்சாமி தான் இன்னைக்கு நம்பர் 1. இன்னைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்பாரு. யாரு மேலே? ஐயோ இல்ல 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 இல்ல, கேஜிராஜ் இருக்கும்போது யாருமே நம்பர் 1 இல்ல. ஏய் வாய் மூடா டேய். அடிக்காதே. ஐயோ இந்த காலத்துக்கு இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க. நல்ல நீ என்னதான் முக்குனாலும் நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் வர முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறது யாரு? வெள்ளச்சாமியை பகச்சுக்காதீங்க. அவர் 5 வெளியே வச்சிருக்காரு, 4 வெளியே வச்சிருக்காரு, 4 பக்கமும் செட்டிங் வச்சிருக்காரு. யாரு பேசாம இருக்காரு. கேஜே ராஜாவே இருந்தாலும் விட மாட்டேன். இல்ல இந்த ஜனநாயகம் எப்படி தெரியுமா? இந்த சபையில 2 பக்கம் தட்டுவாங்க, இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு, அந்த மாதிரி தட்டு. ஜனநாயகம் சாதாரணமா நாடு கிடையாது. இல்ல ப்ரோ, கேஜராஜ் ப்ரோ எப்பவுமே நான் உன் பக்கம் தான். இல்ல நீ சொன்னதுக்கே தகவல் குத்து, இந்த அவன் சொன்னதுக்கே வார்த்தையை கவனிச்சுக்கங்க ப்ரோ. எப்போதுமே உங்க பக்கம் இருக்காரு. கிளைமேக்ஸ் வரும்போது தெரிஞ்சுப்போம் யார் பக்கம். இல்ல வெட்ரிக் சன் கிடைச்சுன்னா அதெல்லாம் விட்டுவேன். இல்ல அடிச்சுட்டேன்னு வச்சுக்கீங்க, போட்டு தாக்கு தாக்கு ஆனாலும் அவரும் என்ன. வெள்ளச்சாமி இருந்தாலும் பகச்சுக்காதீங்க, நல்லது இல்லை. அவன் காயின் அடிக்கல, காயின் வச்சாதான் தெரியும் அவன் என்ன பண்ணுவான்னு. வெள்ளச்சாமி இது வரைக்கும் யாரும் டச் பண்ணல. கேஜிராஜ் யாருன்னு ஏகேஎம் போய் கேட்டு பாருங்க, சொல்லுவோம். ஏய் வாய் மூடுறா பண்ணாதே. மெதுவா 3வது அது மாதிரி எண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வெட்டுதான் கிட்ட வந்து நிக்கிறவா. பயமுறுத்து. என் கிட்ட வந்ததுக்கு அந்த ப்ளூ கலரையோ துரத்திருக்கலாம். என்கிட்ட வந்து நிக்கிறது. வராதீர்கள் குழந்தைகளை, கூட்டு விடு. ப்ரோ நம்ம அடிச்சுக்கிட்டு வெள்ளச்சாமியை கண்டுதான் விட்டுறாதீங்க. வெள்ளச்சாமி எல்லாத்தையும் கொண்டு போறாரு. ஆனா அவரோட டச் தைரியம் இல்ல. எண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்ப அது ரத்தக்கரை வாங்கிட்டு போறது. ஓ அவரா இன்னைக்கு என்னப்பா சிவப்பு கலர் கூட்டலாம் அடிக்கிறானுங்க, அவ்வளவு உக்கரத்துல இருக்கானுங்க. அப்டேட் டைலாக் வரும் பாரு, கொன்னதா இருக்கும் பாரு, அப்டேட் டைலாக் வரும். இல்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீ தானே ப்ரோ அடிச்ச கேஜிராஜ் ப்ரோ, வேற யாராவது நடிக்காதரா. வெள்ளச்சாமி
ஐயோ ஒயிட் வெள்ளசாமின்றத ஒயிட் சேனல் ஒயிட் ஆகி வெள்ளசாமி ஆயிட்டியா? அவர் எங்க வச்சாரு? அவரு பேரு எப்படி வச்சாருன்னு தெரியல. நாங்க வெள்ளச்சாமின்னு வச்சிட்டோம். நேத்து கருப்பு ரெண்டு ஜோடி பண்ணி ப்ரோ இதெல்லாம் நியாயமே இல்ல ப்ரோ. ஒயிட் ப்ரோ வெள்ளச்சாமி வேறதான் நோக்க மாட்டியா ப்ரோ? இப்பதான் நான் வெளியவே வந்திருக்கேன். ஐயோ சும்மா இருங்கய்யா, முக்கியமான கட்டம் பாரு. நாங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல கேஜி ராஜெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும். ரெண்டு பேரும் மூணு வேலையை பாருங்க. வெள்ளச்சாமி யாரும் அடி இருக்க கூடாது அப்படி அநியாயத்துக்கு. இன்னொருத்தர பாரு, இன்னொரு லைஃபா வந்துட்டான். என்ன வாழ விடணும். பாரு வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி அவ்வளவு நாள் என்ன கோவம்? அவரை உள்ளே வச்சிருக்கீங்க. இப்படி உள்ளே வச்சிருந்தீங்க, லாஸ்ட் திடீர்னு வந்து வெள்ளோட இங்க ஆயிடுவாரு. ஹரி ப்ரோ அடுத்த மேட்ச் நீ வா ப்ரோ, நான் ஸ்பெக்டேட் பண்றேன். நானா செய்யறது தானா வருது. ஐயோ ஒரு மேட்ச் ஸ்பெக்டேட் பண்றேன் ப்ரோ. என்ன வேற கேம் போலாம் ப்ரோ. லையர்ஸ் பேரு ஸ்கிரிபிள்ஸ் போடுற பத்தி வந்தாலே சப்ஸ்கிரைப் அடிக்கிறேன். முருகா ஹாய் ப்ரோ. ஜனநாயகனுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பீஸ் ஓடி. நீங்க யார் சைடுன்னு சொன்னீங்க? மஞ்சள். மஞ்சள். மஞ்சளுக்கு துணை போறீங்க, போங்க. இல்ல 1 2 போட்டுக்கிறேன். 1 2 3 4 என்ன ஜனநாயகன்? பாரு நான் வெளியே. ஹலோ நான் வெளியே வருவேன், நீ போட்டுருவேன். அப்படிப்பட்ட ஆளா? இப்ப உங்களுக்கு விட்டுனது கூட பாருங்க யாரு உங்களை கடைசியா விட்டு போயிட்டு, அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதையும் மறந்து வேற எதையும் ஞாபகம் வச்சுக்க கூடாது. அப்ப என்னையே கடைசியா வெட்டினவரை ஞாபகம் வச்சுக்கலாமா ப்ரோ? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வெட்டினார்ல, அதை ஞாபகம் வச்சு. என்ன வெட்டினதே ஒருத்தர் தான் ப்ரோ. அவ போன மேட்ச்ல யாரும் வெட்டிருப்பாங்க, அவங்கள ஞாபகம் வச்சுக்க ப்ரோ. சரி இதை கவுண்ட் பண்ணி 6 ஏதாவது ஒயிட் கையை வச்சது நீ மட்டும் தானா ப்ரோ? எல்லாரும் அழுத்தி அழுத்தி அதே சொல்றேன். இல்ல மீண்டும் கை வைத்திருக்கலாம், தப்பிவிட்டேன். வேண்டாம் என் முன்னாடி போய் மாட்டு. ஆமா முன்னும் பின்னும் அடி வாங்குவோம். ரெடியா இருக்காரு. மீண்டும் ஒரு 6. ஐயோ அது நல்லது இல்லையா? ஐயா 6 துரத்துல நான் காயினி வெளியிட்டு மஞ்சள் கூட சேர்ந்து விரட்டுறது வேணாம் ப்ரோ. எதுக்கு திருந்துட்டீங்களா? திருட்டி தாங்க. ஐயோ இது விளங்காதாச்சா? எப்படி போகுது? உனக்கு விளங்கும் ப்ரோ, எங்களுக்கு தான் விளங்க. பாத்துவாங்க 2வது கைடும் போட்டு வந்துருது. ஆறுக்கு பாரு ப்ரோ, அதுக்கு கொண்டு வெயி ப்ரோ. 6 6 3 வெட்டி இருக்கோயா. அதுக்கப்புறம் வெட்டிட்டு உள்ள போயிருக்கலாம். 2 போட்டாலே போதும். இல்ல ப்ரோ, அந்த கேஜி ராஜ் 2 இது ஒண்ணா இருக்கு பாருங்க, அதுல குட்டையை வச்சு என்னதான் ஆகுதுன்னு பாத்துருக்கோம். யாருக்கு வெட்டுதா அன்னைக்கு செக் பண்ணிட்டோம். போய் அதை நவுத்த முடியாதா? இல்ல நான் போய் அதை சேர்ந்துட்டேன். வெட்ட முடியாது. இல்ல அங்க நிக்க முடியுமான்னு கேக்குறாரு அவரு. நிக்க முடியும் நினைக்கிறேன். அன்னைக்கு யாரோ வச்சு செக் பண்ணோம், எனக்கு யாருக்கும் நடந்துச்சு. போவாதே முதல்ல உனக்கு ஆரே காட்டாதங்க. எனக்கு ஏதோ டவுட் கேட்டேன், யாரோ சொன்னீங்களா இப்போ ஆரே காட்டு. யாரு 3 போட்டுருந்தான்னு வச்சுக்கிய
3 கட்டுதுன்னா 6 தான் காட்டும். அதே மாதிரி 6 கட்டுதுன்னா 3 தான் காட்டும். அந்த பொசிஷனுக்கு போய் போகுது. இந்த கேஜராஜ் லூடோ கிங் சொல்லுவாங்க. என்ன டபுள் டேக்கர் அதனால அந்த 2 காயின் அவர் எடுக்கவே மாட்டாரு. வெயிட் பண்ணியா 3 வரும். அடச்சா பய நான் ஏன் 3 வெயிட் பண்ணலாம்? ஐயோ போடு போடு தூக்கி போட்டு கொண்டு புதைச்சு பார்க்க வா. சாமி பாத்தியா வெள்ள நான் தான் சொன்னேன்ல அப்பவே. நீ தலையில நின்னாலும் ஃபர்ஸ்ட் வர முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறது இப்ப யாருக்கு வைக்க போடுவோம் மனசுல. ஐயோ தெரியாம ப்ரோ இல்ல 5 6 வெட்டாது. இல்ல நான் சொல்றேன், நீ வெட்டுறது கூட எனக்கு பரவாயில்ல. ஐயோ கியோன்ற பத்தியா செம்ம வெறுப்பாகுது. நீ உங்களுக்கு தெரியாது கேஜிராஜ், மனசுக்குள்ள 1000 வருத்தப்படுவேன். இப்ப நீங்க வெளியே வந்து வெட்டுவீங்க, அதை வருத்தப்படுவேன். எல்லாரும் சொல்லிக்கிறேன்டா, இந்த கால நீல கலர் காயினு ஒரு காயின் நமக்கு போட்டு. ஐயோ கேஜிராஜ் ப்ரோ வன்மங்கள் இருக்கக்கூடாது. 6 போறோம்னு வெயிட் பண்றாங்க, வராது உனக்கு ஆகணும்டா. 6 வந்தா சரி கிடையாது. ராஜபுரம் அவர் 3வது காயின் போகுது. பத்தி வெள்ளச்சாமி ஒரே வெள்ளச்சாமி இப்ப ஞாபகம் எப்படி ப்ரோ நீ பாத்துட்டு சும்மா இருக்கிற? 3வது காயின் உள்ள போகுது ப்ரோ. ஏடா நீ வெளியே ஒரு நாள் 10 ரவுண்டா வந்து பேசுறான். அடிச்சாடி சொல்லலாம். அப்புறம் உள்ள இருக்காம எங்க ப்ரோ இருப்பேன் பைத்துக்காரன். அடிப்படை திட்டக்கூடாது ப்ரோ, தப்பு ப்ரோ. 3 ப்ரோ கடைசியா வெட்டின ஞாபகம் வச்சுக்கிறோம் ப்ரோ. வெள்ளச்சாவி வெள்ளச்சாவி ஆயிருக்க கூடாது, ஆயிடுச்சு. வெள்ளச்சாமி எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்றது கிடையாது. எதுவுமே பண்ணாத ப்ரோ, நான் எதுவுமே கேட்கல. கட்டம் சொல்றேன், எதுவுமே கேட்கல. இல்ல வெள்ளச்சாமி நான் ஏதோ வஞ்சன்ஸ்ல வச்சு பண்ணதா நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெறும் மன பிராந்தி. இல்ல போடுவீங்களா? போடுங்க. நீ அப்படியே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ. இதெல்லாம் பேசுற பத்தியா ப்ரோ, அதான் தாங்க முடியல ப்ரோ. எதுக்கு சொல்றேன்னா என்னப்பா வர மாட்டீங்க, என்ன கேள்வி நீங்களே இப்படி புரிஞ்சுக்க. அது போடக்கூடாது, வாய் இல்லாத பூச்சி அதை போடணும் ப்ரோ. நீ இந்த நேரத்துக்கு இல்லாத பூச்சி நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்கன்னு சொன்னேன். நீங்க வார்த்தையால சொல்றீங்களா ப்ரோ? கமான் வந்து ப்ரோ ஓட்டு போடு. பண்ணேன் ஏன் 6 வர முடியல? அது உள்ள போ 6 எப்படியாது வரும்? இல்ல ப்ரோ, நீங்க காயின் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல ப்ரோ. இவ்வளவு உண்மங்கள் இருக்க கூடாது ப்ரோ, தவறு. விளையாட்டா பாருங்க. என்ன கேஜி வாய மூடு. அடுத்த மேட்ச்ல ஒரு ஆக் போட்டு வந்துரு கேஜி. அடுத்த செருப்பால் அடிப்பாங்களே. நான் அதையும் இவனுக்கு மத்தியில ஆக்கு போடுறது. அதுக்கு ஒர்த்து இல்லைன்றியா ப்ரோ இவங்கெல்லாம்?
இவனுக்கு விளையாடுறதுக்கே தகுதி இல்லாதவனுங்க. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? ஒரு காயில வெட்ட வன்மத்தோட வருவானுங்க. எல்லாரும் சேர்ந்து வெட்டுக்கு ப்ரோ, சேர்ந்து வெட்டுக்கு ப்ரோ, போயிட்டாரு ப்ரோ, கடைசி வெட்டாரு ப்ரோ, கடைசி காயிடு ப்ரோ, நடு காயிடு ப்ரோ, சென்டர் காயிடு ப்ரோ வருவானுங்க. எப்படி கொண்டு போயிட்டல வாய போறடை போயிட்டா எப்படி இருக்கீங்க? இப்ப போடுற உடனே பைத்தியம் உன்னெல்லாம் நம்பி பேசுற பத்தி நான் என்ன பண்றது? சரி நீ ஒண்ணு போடு, நீ ஒண்ணு போடு bro. பாப்போம். நீ போடு ப்ரோ, என்ன சொல்ற இல்ல, என்ன சொல்ற இல்ல, நீ போடு பாப்போம், ஒண்ணு போடு. சரி நீ போட்டனா நான் போட்டனா நீ லெஃப்ட் ஆயிடும். சரி ப்ரோ. தோத்துக்கிட்டே இருக்கீடா. லெஃப்ட் ஆகாத அப்படியே இரு. அவங்க 2 பேரும் போட்ட சண்டை இப்ப வெட்டலாம்யா. அவங்க 2 பேர் போட்ட சண்டையில எனக்கு ஒண்ணு உழுது ப்ரோ. பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க தொடையில இப்படி என்ன ஸ்மோக்லாம் வருது? நார்மலா ஸ்மோக்லாம் வராதே. லேட் ரியாக்ஷன் ப்ரோ. வளர்த்தடா 6ல வந்து அதே 3 எத்தனை பேர் இருக்கலாம்? வெட்டிட்டாரா? ஆக்கிட்டாங்க ப்ரோ. உனக்கு ஆகணும்டா. சாட்லையா தூக்கி போட்டு மிதிக்கணும். இப்ப அவர் 6-1 போட்டுற போறாரு. அந்த 1 போட்ட 6 என்ன கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. வெளியே இருக்காத நீங்க ஒரு பைத்தியம். ஓடிட்டாரியா? ஓடிட்டாரு. இன்னொரு 6 போட்டாரு. 4 வச்சு சார் இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். ஓட்டுக்கடா. 3-6 ஓடிட்டாரு ப்ரோ. பாரு எனக்கு என்ன கொடுப்பான் கண்டுபிடிச்சேன். லைவ் போட்டதுனால தான் ப்ரோ இந்த இது ஒட்டிக்கிச்சு. லைவ் முன்னாடிலாம் நல்லா வந்துச்சு ப்ரோ. லைவ் போட்ட 10 செகண்ட் வரும். உனக்கு இப்படி நடந்தா வெள்ளச்சாமி பாரு ஒரு கோல போட்டு நானும் 3 உள்ள கொண்டு போயிட்டேன் ப்ரோ. எதுவும் இல்ல ஏன் பேசிக்கொண்டு கொண்டு போல கொண்டு வந்து விட்டுட்டேன். போறான் பாரு ஓடுறான் பாரு. எங்க வந்து நிறுத்திருக்க பாத்தியா? ரெட் ஃபுல்லா ரெட்டா இருக்கு. யாரா பேசுனீங்கன்னா மொத்தமா பாரு எடுத்து அங்க ஒரு பூமர் அங்கிள் வந்திருக்காரு. பூமர் அங்கிள் மரியாதையா பேசுங்க, அவர் மோசமானவர். என்னப்பா அது வெள்ளச்சாமியே போட்டு அடிக்கிறீங்க எல்லாரும். தாண்டி திசி இல்லையா கை வலிக்குதே கையை தூக்குனா அவன் வந்து அடிக்கிறான். நான் சொன்னா மட்டும் ஏதோ சொல்றீங்க. இப்ப சொல்லுங்களேன் வெள்ளச்சாமி. நீ உள்ள வருது பெஸ்ட். போகாம இங்க இருந்தா இந்த காய்கறி தந்து விட்டுருவேன். வெள்ளச்சாமி எடுத்துட்டு வா ப்ரோ. எடுத்துட்டு வா ப்ரோ. உன்னால முடிஞ்சா வாயான்றாரு அவரு. வாடா பாக்குறேன். வெட்டி பாரு அப்புறம் தெரியும் உனக்கு. குத்துறா குத்தி பாடுறா. வெட்டு ப்ரோ, வெட்டி பாரு ப்ரோ என்ன நடக்குது. நீ சொன்ன மாதிரியே உள்ள விட்டு கிட்டிட்டாடா. வெட்டிட்டாயா? வெட்டிட்டாட்டு சரத்து ப்ரோ. அவர் மேல கை வச்சிட்டாங்களா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருன்னா? அவர் பெரிய ஆளாச்சே. பயங்கரமான
ஒரு கேலண்டர்ல இந்த டேட் குறிச்சு வச்சுக்கோ, இந்த டைம் குறிச்சு வச்சுக்கோ. ஆமா டைம் குறிச்சு வச்சுக்கோ. இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. காலண்டர்ல டைம் குறிக்க முடியாது ப்ரோ. அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கிடு. தண்ணி பிடிச்சிருக்கேன் பாட்டு ஆடுறோம். டேய் ஏண்டா பழத்துல காயின உள்ள எடுத்து போவே எனக்கு கொத்த வர பைத்துக்கடா. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் முடியும். அது நான் ஒண்ணு போட்டா கூட உள்ள போயிருவேன். அவன் ரத்த வெறி பாக்க ஒண்ணு போட்டா போயிடுவா. சரி போ. நீ துரத்தி உன்னால வெட்ட முடியாதுன்றாரு அவரு. 3 6 6 நாள் போடுற தாட்டை வச்சு ப்ரோ. 6 4 பாட்டு 6 தான் போடுவோம். பாட்டு 6 தாயமா 6 ரெண்டு போட்டுச்சு. இதே போட்டுச்சுன்னா ப்ரோ சொல்லிருப்பேன். 6 நீ 6 2 நீயும் 4 போட்டு வெட்டிருக்கலாம். இவன் பாரு எனக்கு 1 2 ஓடும் பாரு. 6 3 6 4 4 மட்டும் 4 மட்டும் நீ பாட்டாடு விடு 2 ஆட்டத்துக்கு 3 ஆட்டத்துக்கு அப்ப கூட விடாது சாப்பிடுறேன். இப்ப மட்டும் ஏன்டா இருக்க வேண்டியதானடா. அது பயம். இல்ல அவங்க ரெண்டு வச்சிருக்கேன் ப்ரோ. நீ எனக்கு தாண்டி தான் போவோம். இல்ல பெரிய அது 2 வச்சுக்கிறேன். கணக்கு தெரியாது நாயே வந்து காய் எந்த காய் துரத்து துரத்துற கேப்ல 2 உள்ளத்துன்னு போயிட்ட. வெள்ளா என்ன ஒரு காயின் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்னத்தீங்க. ரோஸ் தான். ரோஸ் இல்ல ப்ரோ ரெட். கண்ணை கக்கும் சூரியனோ ஒரு நீ 1 2 4 போட்டுக்கிற. என்ன பண்றது உனக்கு ரெட்டை வெட்டணும்னு ஆசையா தான் இருக்கு உனக்கு. ஆனா என்ன பண்ண இதெல்லாம் ஒண்ணு வெட்டுதா நீ உள்ளே கூட கடை வெளியே போடாத. அப்போ யாரு வெளியே சொல்லுங்க. அப்போ மரியாதை இல்ல. நேத்து வந்து விஷமமான நம்பி எதுக்குறா எனக்கு அது என்ன ஐத்துக்குதா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2 நீ வெட்டக்கூடாது நான் தான் வெட்டுவேங்கிறாரு. ஏய் வாய் மூடாதீங்க. புகாரியா கொண்டாந்து. ஐயோ 4 5 ஓட்டு ஜஸ்ட் மிஸ். அவன் தாயம் போட ட்ரை பண்ணா உள்ள 4 போடுறதே ஜஸ்ட் மிஸ். இதுக்கு ஜஸ்ட் மிஸ் கேட்கறவன ப்ரோ நான் தாய உலகில இருந்தா ஜஸ்ட் மிஸ் பண்ணேன். போடா இப்ப 2 போடாதே. இப்ப 2 4 அதான் கேளு. 2 4 நம்பர் உங்களுக்கு 5 இல்ல செத்துரு உள்ள கொண்டு போ. பைத்தியக்காரா நீ பைத்தியக்காரயா. ஒரு கணக்கு இதுக்கு ஒரு ஏலியன் நீங்க போட மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை. இவர் போட்டிக்காரன். நீ 4 போடு இல்ல 5 போடு. 4 இப்போ டைலாக் வரும். டைலாக் சொல்லு. ஏலியன் 2 படம் ஏலியன் 5 ஏலியன் திருப்பி வரும். எடுத்து வர வேண்டியதானே வரும். வேணாம் ப்ரோ வேணாம். என்ன கேஜராஜே நீ ஏன் 2 எடுத்துட்டு வர சொல்ற? நீ ஃப்ரீயா போகணுமா? ஆமா நீ வெள்ளச்சாமி நினைச்சாதீங்க. அதே மாதிரி நீ வந்துடாதோ என்னை வெட்டி 2 காயின் இன்னும் உள்ளதான் வச்சிருக்கீங்கன்னு. ஐயோ உள்ளதான் இருக்கியா? வர வெளிசாமி வெளிசாமி வெளியே வெள்ளசாமி வெளிசாமி பாவம் பாவம் அவரு கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஓட்டாரு ப்ரோ. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீதான் வரணும் வெளியே. சிரிக்கிறாரு. சிரிக்கிற கோவத்துல சிரிக்கிறியா? வாத்தோட மூக்க உடச்சுல. இல்ல ப்ரோ
பப்ஜி லூடோ கிங்னே எழுதுங்க ப்ரோ. எனக்கு அது கிங்கு போட்டதா ப்ரோ இப்ப அது கூட வருத்தம் லூடோ இல்ல ப்ரோ. கிங் அண்ணே நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ ப்ரோ, லாஸ்ட்டுக்கே ஜீராஜ் தான் ப்ரோ வேணும். புல்லட்டு பாண்டி அந்த கதை தான் தலைவர். ம் கே பப்ஜி லூடோ கிங் அடிங்க. ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்க, ஓட்டேரி நிறைய பேர்ல. ஃபர்ஸ்ட் எடிட்ல போட்டிருந்தேன்லையா, ரெண்டாவது போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது போட்டேன் புல்லட் பாண்டி செகண்ட் பிரைஸ் போட்டேன். ஒண்ணு அப்புறம் சௌக்கியமா? ஒண்ணா வந்துட்டு இருக்குது. ஜனநாயகனை முன்னாடி எப்ப தாண்டாரோ அப்பதான் எனக்கு ஆறு விழும். ஜனநாயகனை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா இல்ல இவரை பார்த்தா உங்களுக்கு இப்படி தெரியுதா? ஏய் பைத்தியக்கார ஜனநாயகன் அவனை வெட்டா முட்டிடா டேய். அவர் 6-5 போட்டு ஓடுறாரு, நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு உழுகுது. வெள்ளச்சாமியை விட்டுட்டீங்க எல்லாரும். அவருக்கு ஒரு ஹேட்ரிக் ஒண்ணு உழுக சொல்லு, நான் துரத்துறேன். அவ்வளவு என்ன சொல்ற? யார் போட்டு நீ வெளியே வந்து துரத்து ப்ரோ. ஜனநாயகன் சொல்லிருக்கலாம். என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கேன், நான் எங்கேயோ இருக்கேன், என்ன பண்றது? ஏடா முதல்ல ஒரு போறதுக்கு நான் காயின் முன்னாடி போயிட்டு உள்ள போயிருக்கலாம்ல, போயிட்டீங்க. நீ அதை சொல்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல போட்டு இருந்தாலும் வெட்டிக்கலாம் அங்கேயே பைத்தியக்காரனாய. ஸ்கெட்சே புரிய மாட்டேங்குது. இதுல வேற இதுல ஐக்கிய லெவல் அதிகமாயிருக்கு. எத்து வைக்கிற முன்னாடி அடிச்சு ஏலியன் லெவல் ஐக்கியூ. ஒரு மாடு கூட அது வைக்காதடா, ஏடா பைத்தியக்காரனாய. சரி வீடு ப்ரோ. போடா என்னடா இது பேசுறாம இருக்கு இந்த பைத்தியக்காரா. இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? அவன் வெற்றியின் சோழமையில் போடாதே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தா கூட சாவல செவில் வைப்பான் அவன். அதான் சொல்றேன், அதுதான் பண்றான். ஐயோ ஐயோ இப்போ மஞ்சள் கலரை நீங்க வெள்ளச்சாமியும் ரெண்டும் விட்டுருவாங்க இல்லையா? விட்டுறோம் ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ, ஹரி ப்ரோ நீ வாய்ஸ் போடு ப்ரோ, இப்பயே எக்ஸிட் ஆகி வெளியே வர. அப்படிலாம் வெளியேற கூடாது. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. வாய்ஸ் போடு ப்ரோ, வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. அவ்வளவுதான் செருப்பு சொல்லு ப்ரோ. 1 2 3 எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. கிளம்புறா சொல்லு ப்ரோ, எக்ஸிட் ஆயிடல. அன்னைக்கு உனக்காக வெளியே எடுத்துன்னு சொல்லி வெளியே ஓடுனீங்களே, எவ்வளவு? அது உண்மையாலுமே பக்கு தான் ப்ரோ. அது இப்ப கூட எனக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாம் உள்ள இருக்க மாதிரி காட்டுது. யார் அழுகுறான்னு தெரியுது. மஞ்சள் கலர் உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? நீங்க அதை பாத்தீங்களா ப்ரோ? யாரும் பேசுறது எனக்கு கேட்கலையோ. நீ கொஞ்சம் வாத்து போட்டு. ஹலோ ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? நீங்க யாரும் பேசுறது எனக்கு கேட்க ஒழுங்கா இருந்தாலும் வெள்ளச்சாமிக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவன் அங்க இருந்தாயா? எப்படி அங்க இருந்தா அவன்
அவனை தூக்கி வந்து இங்க போட்டு என்ன போட்டு வச்சுக்கிறான் அவன். சார் வெள்ளச்சாமி இப்படி ஆயிடக் கூடாது. அதனால வெள்ளச்சாமி வக்கரம் நம்ம கேஜியை இப்படி தாக்கி கூடாது. வாய மூடு. நான் தான் last நீ சத்தியே தெரியும். ஐயோ. bro 1 2 3 சொல்லி எக்ஸிட் ஆயிடலாம். 6 4 வெள்ளச்சாமி தான் முடியல. ஒரு பேர் தான் ஓடுறு முன்னாடி ஓடுறு எடுத்துன்னு. ஐயோ இது போயா அவர் ஓட மாட்டாரு. முன்னாடி போ சொன்னா என்ன பின்னாடியே வந்துட்டேன். முன்னாடி போனா நீ இது வேற ஒண்ணு இடம் எடுத்தது 1 2 3 வெள்ளச்சாமி 4 வருங்க. மூடியா பூச்சிட்டு பேசாத. ஐயோ கோவப்பட்டுருவானே. ஐயோ நான் பசங்க பண்ற டைலாக் தான் சொல்றேன். இல்ல என்ன பசங்க பண்ற டைலாக் சொல்றேன். இப்ப ஜீவாவுக்கு கோவம் வரும் பாரு. அந்த கட்டத்தை என்னங்க எனக்கு லேட் ஆகுது ப்ரோ. கேங்கப்பா லைவ் கட் இல்ல லைவ் கட் பண்ணிட்டு வர யாராச்சும். நீ லைவ் போடு ப்ரோ. அதான் ஜெயிச்சிட்டியே. சார்ஜ் போடுற லேப்டாப் சரியாயிடும். இதான் ப்ரோ சவுண்ட் கேட்காது ப்ரோ. அதுக்கு பதில் கேட்டா கேட்கணும். நம்ம இந்த ஜெயிச்சிட்டியே. உருட்டிட்டான் நல்லா. இன்னும் டைம் போடுறப்ப எவ்வளவு நல்லா தெரியுமா? இனிமையா இருக்கு இந்த பாடல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு. கேஜி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ஆப்பு வெக்ஸ்ல ஆப்பு நீங்க வெள்ளச்சாமி மஞ்சள் கலர் உறுத்தலா இருக்குமே பாக்கிறதுக்கு. எஸ்கேப் ஆயிட்டாயா? போட்டு விட அவனை. நீ 1 2 ஒண்ணு அந்த ஒண்ணு அப்படியே விழுந்திருக்கு. எங்க இருந்து இருக்காரு. எல்லாம் அமைதியாரு. லூடோ வாய போடுறா டேய். முடிச்சு எல்லாம் போனவே போய் பதத்தானே. இப்போ வந்து எல்லாம் அமைதியாயிடும். ஜனநாயகனை பேர் அவ்வளவு நீங்க உள்ளே வச்சிருந்தீங்க. பக்கத்துல லாஸ்ட்ல வந்துட்டான்டா. எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டாரு. அதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வெள்ளச்சாமிக்கு இப்படி இல்லாம வந்துடக்கூடாது. 6 4 ஐயோ ஜனநாயகன் உங்க நிலைமை எப்படி? இல்ல வெட்டு இல்லையா? 3 2 1 பரவாயில்ல. ஐயோ வெள்ளச்சாமி அவ்வளவு நேரம் தரத்துல இதுக்கு பலன் அடைஞ்சிட்டோம். மஞ்சள் கலர் அப்படியே ஜாலியா இருக்கும். அப்பாடா சொன்னா தெரியும் உங்களுக்கும். மஞ்சள் கலர் 2 சேர்த்து எத்தனை போறது நல்லா இருக்கு ப்ரோ. வீசில எத்தனை பேர்? 6 பேர். 6 பேர். நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ. சாப்பிடணும் போயிட்டு. அது கேட்கல. வரைக்கும் கேம் இருக்குதான். நான் கேட்க ராஜ் ப்ரோ. அவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் வந்து பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில திட்டாரு பழைய லூடோ கிங். அந்த பீஸ் உள்ள கொண்டு வந்து அடிச்சா லூடோ அந்த பீஸ் உள்ள கொண்டு வந்து அடிச்சா அந்த பீஸையும் உள்ள கொண்டு வந்து அடிக்கணும். மலுமண்டை மாதிரிலாம் கழிக்க முடியாது. அவர் லூடோ கிங் தெரியும். வாய மூடு. கொண்டு சொல்லி எல்லாரும் அடி. ப்ரோ ஒயிட் தான் ஜெயிக்க போறாரு ப்ரோ. வெள்ளச்சாமி வெளியே வந்துட்டாரியா. போறது 3 கோல் கதெல்லாம்
ஜனநாயகன் ஆர்சிபி ஃபைனல். பேச்ச மாத்தாதீங்க. ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஃபைனல்ஸ்க்கு மும்பை வரும்னு எல்லாம் வேண்டிங்க. அப்பெல்லாம் வேண்ட முடியாது பாரு. ஜனநாயகன் லைவ் போடுவா. முக்கியம் வெள்ளச்சாமி. மொபைலியா வெள்ளச்சாமியா கேஜே ராஜா முக்கியம். கேஜி ராஜ் இல்ல, ஜனநாயகனா நான் தான் இப்ப. ஏன் எதனால இல்ல 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 ஒய்ஃப் அவரை அடிச்சு கேஜே இல்ல ஏன் கேஜியை வெளியே அமைச்சிட்டீங்களா? வெளியே அடிச்சு உள்ள அடிச்சு. அதுதான் கேக்குறேன், எங்க மாநிலம் அப்படிப்பா. லாங்குவேஜ் பிரியாணி. பாரு ஜோடியா உள்ளே நான் தாண்டிக்கிறேன். 6 போடு ப்ரோ. இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. ஒரு 6 போடலாம் தேவையில்ல. இனிமையா இருக்கு ப்ரோ. ஒன்ன கலாய்க்கிறதுக்கு போடல ப்ரோ. அவரை சும்மாடா சும்மா பாரு பாரு எல்லாரும் பவர் ஆஃப் கேஜி. அவ்வளவுதான். கமான் என்ன மல்லு புரியல. ஒரு 6 வெளியே வாயா. ஒரு 5 minutes. யோ ஜனநாயகன் அவர் நீங்க தாண்டி போயிருக்கீங்க. தாண்டி எல்லாம் போக மாட்டேன், நான் பின்னாடியே போய்க்கிறேன். ஏன் அந்த இது போடலையா, வரைபடம் போடலையா? வரைபடமா? அதான் என்னோட கண்டென்ட் அது போல நல்லா இருந்தது. நீங்க விளையாடுங்க, சாப்பாடு செய்யணும். இதுக்கு மேலதான் 3 தான் இல்லட்டா. சாரி ப்ரோ. வர 4 நீ வாயை பிடிச்சியா நிம்மதியா முடிவாயிடுச்சுன்னா இதுக்குதான் உன வாயை மூடுன்னு சொல்றேன், கூடவே மாட்டேன்ற. ஐயோ இதெல்லாம் அதுதான் நடக்குது ப்ரோ. திட்டம் போட்டு பண்றாங்க பாரு. நீ வாய மூடியோ உள்ள விட்டாரு. யாராவது கவனிச்சிங்களா? முடியுமா உங்களால? யாரும் இருக்க முடியாது. வெளியே வச்சிருப்பாரு வந்து விட்டுங்கடான்னு. எதுக்கு நான் தான் நானா தொட நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்லாத ப்ரோ, நீ சொல்லாத ப்ரோ. யூ டிசர்வ் கபிலா. உனக்கு தெரியாது. அதான் செஞ்சு விட்டே ஒரே நீங்க தான் சொல்லி செஞ்சு விட்டே ப்ரோ. கடைசியில 1ல வந்துட்டு நிச்சு உன்னோட்டு வந்தீங்களா? அப்படிதான் ஜனநாயகன் பண்ணீங்க. 2 போட்டு உள்ள போலையா? எந்த பயனும் இல்ல. போடலையே. நொட்டு உட்காந்து போனால ரவடி புலவர் சற்று சாந்தமாக உரையாட வேண்டும். சாந்தமா வெட்டி உள்ள உட்காந்து தர்ச்சை இருக்கலாம். தண்டை இருக்க கூடாது. இல்ல வாய மூடு சொல்றேன். கேட்டு மூல மட்டும் சரிப்பா. அது அது ஏன்னா இப்ப பேசிக்கடா புரியுதுண்ணா. நான் சொல்லும் போது பேச பைத்தியமே. அவருக்கு ஒரு காயின் இல்ல ப்ரோ. அவரை வேணும்னா வெட்டினாரு. அவர்கிட்டதான் அவரால் மூவ் பண்ண முடியும். இல்ல ஜனநாயகன் ப்ரோ, நீ வாய வச்சிருந்தாலே காயின் வந்துருக்காதியா பைத்தியம். முன்னாடி போயிட்டு முன்னாடி போயிருக்க வேண்டிய ஒரு மனுஷன் அடிச்சு கீழே விழுத்தி விட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கேஜே ராஜனா ஜெயிச்சிட்டார் ஜனநாயகன். வெயிட் பண்ண
ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டார் அவ ஜெயிச்சிட்டார். நெட்வொர்க் ஃபெயிலியர் ரீகனெக்டட். ஹலோ அப்பாடா நெட்வொர்க் ஃபெயிலியர், நீ ரீகனெக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு. செருப்பு பிஞ்சு வந்து இருக்கேன் நான். ப்ரோ ஜெயிச்சிட்டாரியா? நீ சொல்லி சொல்லியே இந்த பாரு, 3 4 5 3 4 5 வேற எதுவும் உள்ளல. அந்த ரெண்டெல்லாம் அங்க நம்மளுக்குள்ளதான். அந்த 2 1 மட்டும் விட மாட்டேங்குது. இல்ல கலர் கேட்க முடியும் ஊத்துறோம். அது பாரு அவ்வளவுதான் வின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் 2 இப்ப தாயமா நான் நகத்துல அதெல்லாம் நவுந்துரும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நவுந்துரும். நீயும் வந்து நில்லையா தாயத்துல? யாருக்கு ஃபர்ஸ்ட் தாயம் பார்த்துட்டு போயிடலாம். இல்ல நீ முன்னாடி போட்டுறேன். நீ 2 பேரும் ஒரே இடத்துல அப்படியே சக்சஸ்ஃபுல்லி ரீகனெக்டட். ரீகனெக்ட் ஆயிடுச்சா? தம்பி ஆகக்கூடாது. ரெக்கார்டு வச்சிருக்கேன், அதை வச்சு எடிட் பண்ணி கூட போடுவேன். போடுவா ஜெயிச்சிட்டாரியா? நியாயம் செத்து போச்சு, தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. ஏன்டா சொல்லி போட்ட நீங்க? இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. இந்த துண்டு மேல சத்தியமா சொல்றேன்டா. நான் தான் 4வது. நான் தான் சொன்னேன். கொண்டாடுங்களே. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏய் வாய் போடுறா. அவர் நினைக்க ஆக்சுவலா அவர் வந்திருக்க வேண்டியது தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து கரெக்டா அடிச்சிட்டீங்க. சரி சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்கப்பா. கையெல்லாம் ஜெயிச்சது நீதான் ப்ரோ. நீங்க ஜனநாயகம் நீங்க போடுங்க. கேபப்சி லூரோ கிங்கு எல்லாம் எடுத்து மாறிங்க. நல்லா தெரியுது. அப்படியே கேஜராஜ் சைடுன்னு சொல்லிட்டு அவரை செஞ்சு விட்டீங்கல்ல. அதுல பாரு